கருமுட்டை அழியாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்து பொருளாக சொல்லப்படக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நிறைந்த உணவுகள். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய மனநிலை காரணமாக இருக்கலாம். அதனால நம்ம உடல்ல உருவாகக்கூடிய ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதற்கு பேரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். இது உருவாகிறதுக்கான காரணம் நம்ம தவறான உணவு முறையினாலையும் நம்மளுடைய வாழ்வியல் முறை காரணமாகவும் நம்ம உடல்ல உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத ஒரு கழிவு பொருள். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிறது தான் நம்ம ரத்தத்துல உருவாக்குறது தான் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தம். இதை தடுக்கக்கூடிய தன்மை உடையதை தான் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகக்கூடிய அந்த அழுத்தத்தினால நம்ம உடல்ல பல பிரச்சனைகளை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப பிசிஓடி மாதிரியான ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கலாம். அதே சமயம் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான இரத்த கட்டிகளாக இருக்கலாம். சில நேரங்கள்ல ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர், அதாவது சிறு வயதிலேயே உங்களுடைய முட்டைப்பை முட்டையை உருவாக்கக்கூடிய தன்மையை இழந்துறது, முட்டையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இழந்துறது. இதை ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு வயதான காலத்துல, குறிப்பா ஒரு 38 39 வயதுக்கு மேல நீங்க ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின் பொழுது உங்களுக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்வினை புரியும். உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த காலகட்டத்துல கருத்தரிக்க விடாம தடுக்கும்.